ஆனா அதான் சரியான க்ரௌட் இருக்கிறதுல. ஆமா நம்ம க்ரௌட். ஃபுல் அதான் ஃபுல் வியூ வந்துட்டு இனிமேதான் வரும். ஏர்போர்ட்டே 3 மணிக்கு அதான் 3 மணிக்கு 3 மணிக்கு ஃபங்க்ஷன். ஆனா இப்பவே அதான் வைப்பு கிடக்கு. ஏர்போர்ட்டே சம்பளி வச்சிட்டானுங்க. அதான் நம்ம பசங்க பலாப்பழத்துல ஈ மொக்கிற மாதிரி வண்டியை சுத்தி மொச்சிக்கிறானுங்க. நவரவே முடியல. வண்டியை அதான் நவர வைக்க முடியல. உண்மையில இல்ல. இந்த கேரவன்ல அந்த ஓட்டுறாரு டிரைவர், அவங்க எல்லாம் ஆமா சல்யூட் அடிக்கணும். அதான் கண்டிப்பா. இவனுங்க மேல ஏத்தாம வைக்கிற ஒரு அடியும் பார்த்து வைக்கணும். அதான் ஒருத்தன் மேலையும் ஏறிட்டான். மேலையும் ஏற்ற ஒருத்தான் காய்க்கல சட்டை போட்டான். மேலே ஏறி தலைமையை தொட்டு கும்பிடுறான். அப்ப பவுன்சர் இறக்கிற இறங்க பார்த்த மீடி இறங்க கையோ பாக்கும்போதா எரி. சில பேரை வேற இது பண்ணியதான் பவுன்சர் ஒருத்தர் மேலே ஏறிட்டாரு தளபதி நிக்கும் போது. நீங்க ஏதாவது லைவ் தான் பார்க்கும்போது நமக்கு எரியுது இல்லையா கேளு. தளபதி ஏர்போர்ட்ல இருக்கீங்க. ஆமா என்னது நாங்க எங்க ஏர்போர்ட்ல எல்லாம் வீட்டுல இருக்கிறீங்க. ஏர்போர்ட்ல இருக்க வேண்டியது. வேற வழி இல்ல. லைவ் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். லைவ் பார்க்கும்போது பர்னிங் ஆகுது. எல்லாம் கேரவன் மலை ஏறி. ஆனா இல்ல இதுக்கே இவ்வளவு ரவுண்ட் அப். ஒரு நிமிஷம் என்ன சொன்னது ப்ரோ? காலையில 7 மணில இருந்து எல்லாம் அசம்பிள் ஆயிட்டாங்க போல இருக்கு. பயங்கர கிரவுட். இதுல 2 hours முன்னாடி வர இல்ல சென்னை ஃபிளைட்ல இந்த பிரைவேட் இதுல டக்குன்னு வந்துருச்சு. அதான் ஃபிளைட் ட்ராக்கிங்லாம் வேற லெவல்யா. எவ்வா இல்ல அது போட்டாலே ஒரு அதான் நானும் தான் பார்த்தேன். லேண்ட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே தான் லேண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் அல்டிமேட். நான் மிரண்டே ஃபிளைட்டை ட்ராக் பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா அப்பா. ஆனா நல்லா இருந்ததுங்க அந்த கோஆர்டினேஷனு. பசங்க எல்லாம் அங்க போயிட்டு அது ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த ரோட் ஷோ எப்படியும் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். அவர் ஹோட்டல் போய் சேர பாப்போம் எப்படின்ட்டு. நெட்டுக்கு ஃபுல்லா அதை பிளான் வண்டி நவுத்த விட மாட்டானுங்க. அதான் வண்டி நவுத்த விட மாட்டானுங்க. ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு. டேய் என்னடா கோயம்புத்தூர் இப்படி ஆயிடுச்சு. தெரியுடா பசங்க. போ இதெல்லாம் லைஃப் டைம்ல எவனும் பாத்துருக்க மாட்டான்டா. அதெல்லாம் லைஃப் அவனுடைய நான் சொல்லக்கூடாது யாருன்னு யாரெல்லாம் வருஷத்துல ஒருத்தருக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாம். சம்பவம் அன்னைக்கு நியூஸ் வந்து லைவ் பாக்குறேன். எப்படின்னா ஒரு சேனலா வந்து கட் ஆகுது. கட் பண்ணி மாத்தி போறானுங்க லைவ். நான் பாத்துட்டே இருக்கேன். ஒரு நியூஸ் சேனல் வந்து லைவ் ஆடியோ போகுது. என்ன தெரியுமா சொல்றான்? அண்ணா சுத்தமா முடியலண்ணா, எங்கேயுமே நிக்க முடியலண்ணா, எங்க நான் வரேன்னு காத்துறான். அவனால கேமராவே போக்கஸ் பண்ண முடியல. ஏய் வேன்ல ஏறிட்டானுங்கடா பசங்க. ஆமா லைஃப் டைம்டா. கோயம்புத்தூருக்கு லைஃப் டைம்டா. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பாத்துருக்க மாட்டாரு. தமிழ்நாடே கத்திக்கு அப்புறம் இப்பதான் வராங்க. கரெக்டா நீங்க எல்லாருமே வந்து தந்தி டிவி தான் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ். ஏன்னா தந்தி டிவி தான் வந்து ஏர்போர்ட்ல வந்து என்ட்ரன்ஸ்ல வச்சுட்டு இருந்தான். கரெக்டா தளபதி வந்து வர்ற செகண்ட் கட் பண்ணி போட்டான். கட் பண்ணி ஒரு வேற வீடியோ பழைய ரெண்டரிங் ஆயிருந்தது. கட் பண்ண உடனே தளபதி வந்தாரு. போட்டாம் பாரு. மறந்து போச்சுடா. ஆக்சுவலா கேரளால நம்ம தளபதி வந்து ஞாபகம் இருக்கா கோட் ஷூட்டிங்க்கு? அதை விட 3 மடங்கு இது. ஆமா ஒரு நிமிஷம் இல்ல மாஸ்டர், நான் சொன்னேன்ல இல்ல, அதாவது ஒருத்தன் தள்ள அவர் கழுத்துல இருக்கிற துண்டு எடுத்து ஒருத்தன் தோல்ல போட்டார். அதான் கேரவன் கிட்ட ஏறிட்டான். அடிவயிறு பத்தில இருந்து சாரே அதெல்லாம் எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சாரே. நீ எனக்கு அதை கொடுத்திருந்தா சாரே நான் லைஃப் டைம் அதை துவைக்காம எரியுது. இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது அடிவயிறு பத்தின்னு எரியுது.
பத்து சரி. அந்த வீடியோ இப்பதான் அலெக்ஸ் பார்த்தேன். எப்பா செமையா இருக்கு. அவனுக்கு என்ன லக்கு. இல்ல ப்ரோ, துப்பாக்கி பேக்கரியில சொல்லுவேன், நான் இறக்க வேண்டிய இடம் அது. சரி, அப்பா சரி. ச்சே. நான்லாம் வந்து வெறியாது அலெக்ஸ். நான் இப்ப போயிருக்கணுமோ தோத்துறா. வா பாக்க வெறியாது. இல்ல ஒரு சீம்ஸ் இருக்குமே, அதான் எனி ஷார்ட் கட்ஸ் டு அதான் ரீச் கோயம்புத்தூர். ஆமா எவ்வளோ ஒருத்தன் போட்டிருந்தான் கூகுள்ல தேடுற மாதிரி. இல்லடா நியூஸ் சேனல்ல என்னென்னவோ பண்றானுங்கடா. உதயநிதி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாரு, உன்ன அந்த பாகிஸ்தானி என்னது issue உதயநிதியா? ம்ஹும். ரைட்ல போ, அதெல்லாம் வந்ததுடா. நீ ஒரு லெஃப்ட்ல போ. ஒரு 9:30 மணிக்கு வந்ததுடா. என்னென்னமோ பண்றானுங்கடா அவனுங்க நியூஸ் சேனலு. நானும் பாக்குறேன். சரி இவனுக்கு என்னதான் பண்ணணும், இதுக்கு நீ ஓரளவுக்கு தான் மறைக்க முடியும். அதுக்கு மேல மறைக்க முடியாதுண்ணே. அவங்க ஆக்சுவலா லைவ் ரிப்போர்ட் வந்திருக்கும். அண்ணே இந்த வீடியோ காமிக்கல நம்ம எல்லாருமே பெரிய தப்பு பண்ணிடுவோன்னு பாதி. எனக்கு எங்க தெரியுமா வந்து எனக்கு வந்து இப்ப எப்படி சொல்றது கூஸ் பம்மா இருக்கு. அவர் ஒரு கிரவுட் மூவ்மெண்ட் பா வேற லெவல்ல. ஐயோ ரோட் ஷோ ஹலோ இப்படி இருக்கேடா அலெக்ஸ். இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா. நான் எனக்கு இந்த 30 மிரட்டிட்டானுங்கடா. டேய் எப்படா சென்னையில எப்படா நடக்கும் ஈரா மாவன. இதுக்காகவே வெரி குட் அலையறடா இருறா. எப்படியாவது நானும் அந்த மாதிரி துண்டு வாங்காம விட மாட்டேனா நானு. அப்பா இந்த வாரம் ஃபுல் நான் வந்து வெறும் இந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்க்குறேன் மான்ஸ்டர் ப்ரோ. அந்த ரோட்ல அப்பப்போ இந்த நம்ம ட்வீட்ல போடுறது அதுவே பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா இல்லை ப்ரோ நான் ஃபுல் லைவ் ப்ரோ. காலைல எத்தனை மணி? நான் ஒரு 10 மான்ஸ்டர் ப்ரோ. எனக்கு மட்டுமா தெரியல, உங்க வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. எனக்கு மட்டுமா தெரியல, இல்லை எல்லாருக்குமே அப்படி. ஃபாலோ ஆ ஆ ஐயோ ஏறிட்டாயா ஒருத்தன் மேல. அடே இது எப்ப நடந்தது? அடே ரெண்டு அல்டிமேட். எனக்கு ஆக்சுவலா வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வைஃபை இல்ல. இல்லனா நான் இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்து எல்லாம் ரெக்கார்டிங் போட்டு வச்சிருக்கேன். நான் அது போஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா ஸ்பேஸே செம்ம ஸ்லோவா இருக்கு. அலெக்ஸ் வெறியாத அலெக்ஸ். இதெல்லாம் பயங்கரமா பார்த்துட்டு நம்ம அங்க இல்லையே. சரி சரி. ஏய் எவன் தெரியுமாடா லக்கு? அவன் வாங்கினா பாடுறா ஒருத்தன் துண்டு. வாழ்க்கையில மறக்க முடியாதுடா. ஐயோ ஒருத்தன் வேன் மேலேயே ஏறி கை கொடுத்துட்டு போறானே. ஃபுல்லா ஏறிட்டான். 2 பேர் ஏறினானுங்க ஒரே டைம்ல. ஒருத்தன் ஏறி நல்லா தழுவிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு. ப்ரோ அடிக்கிற வெயில்ல நம்மளால 1 hour நிக்க முடியாது ப்ரோ. அவனுக்கு காலைல 5 மணில இருந்து நிக்கிறானுங்க ப்ரோ. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இது ஃபேனுக்கு மேலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இதுதான் அந்த லவ் இருக்குவாங்க. நீ ஃபேன்னா படத்துல பாக்குறான்ற அந்த ஒரு இது இருக்கும், எந்தோசியம் இருக்கும், ஒரு 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 ஆர்வம் இருக்கும். ஆனா இதெல்லாம் அதுக்கும் மேல இருக்கு. இதெல்லாம் எவனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. வெறித்தனத்தோட உச்சகட்டம். தலைவர், மத்த தலைவர் யாராவது ஏறினா கூட வேன்ல இருந்து அதான் ஏதாவது இறங்குன்னுவானுங்க, இல்லதான் எதுவுமே டக்குன்னு ரியாக்ட் பண்றானுங்க. கூலா தான் அடிப்பானுங்கடா. ஆமா, சில பேர்லாம் அப்படிதான் பண்ணுவானுங்க. அடிச்சு நான் இங்க பாரு, நான் வந்து பர்சனலா நான் சொல்றேன். நான் வந்து இங்க வந்து உதயநிதி வரும்போது ஒருத்தன் வேன்ல எல்லாம் ஏறல. இப்ப அந்த சீன் எல்லாம் கிடையாது அங்க உதயநிதிக்கு. நான் என்ன பார்த்தேன்னா, அந்த வேன் கிட்ட வந்து அவன் கை நீட்டுறான். புரியுதா? கை நீட்டுறான். அந்த சைட்ல இருக்கவன் போட்டு ஒரே அடி அடிச்சான்டா அவன். நான் அப்பதான் நினைக்கிறேன், டேய் நீ அது சும்மா இருந்திருக்கலாமா, எதுக்கு போய் வாங்க. அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க பாரு, ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். இவரோட இன்டென்ஷனை பாரு. சரி நீ துண்டு தானே நான் போடுறேன், அந்தப்பா வச்சுக்கோப்பான்னு அவன் இறங்கினான். அந்த மாதிரி மேல ஏறணும்னு சரி பாடி கார்டு நினைச்சிருந்தா அடிச்சு தள்ளி இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அதான், நீ என் ஃபேனை நீ டச் பண்ணாத. இப்ப என் தொண்டை எவனையும் டச் பண்ணாத, அவனை அன்பா கூப்பிட்டு இறக்கு, அது போதும். ஏன்னா இந்த புரோட்டோகாலை மெயின்டைன் பண்றது, அதுவும் இந்த மாதிரி டைம்ல நாம ஒரு நார்மல் மனுஷன், புரியுதா? நீயே ஒரு கல்யாண கூட்டத்துல போய் பார்க்கும்போது பயங்கர ரஷ்ஷா இருக்கும். ஏன் நம்ம தியேட்டர்ல போய் பாக்குறப்ப படம் ரஷ்ஷா இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். அந்த அந்த மாதிரி டென்ஷன் சுச்சுவேஷன்லயும் ஒரு ஃபேன் பேஸ, ஒரு தளபதி ரசிகனை எப்படி ஹேண்டில் பண்ண வச்சிருக்காரு பாரு. அதுதான் அந்த மனுஷன். இதுதான் இதை எடுத்துக்காட்டுன்னுவாங்க. இதே வேற அவனா இருந்தாச்சு அவனை அடிச்சு இறக்குன்னுவானுங்க. எல்லாம் ஃபேனுக்குள்ளே உட்காந்துருப்பானுங்க, ஏச்சிக்க மாட்டாரு. ஒரு பேர் ஒரு இந்த மாதிரி நடக்கும்போது உள்ள போற திருப்பி வெளில வந்து நிக்கிறாரு. அந்த அந்த கிரௌடுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். வேற லெவல்டா டேய். என் லைஃப் டைம்ல நான் அதை பார்த்தது இல்லடா. எனக்கு பார்க்க எனக்கு பத்திக்கு நெறியுது. நான் இன்னும் போலையேன்ட்டு அப்படி இருக்கு. எனக்கு வெறுப்பா இருக்கு. இப்போ கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. இதெல்லாம் வந்து பாசத்தோட உச்சக்கட்டம். ஒருத்தன் மேலே அளவு கடந்த பாசம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோலாம் போய் இவ்வளோ மெனக்கெட்டு நிற்க முடியும்.
ஒரு தனி மனுஷனை பாக்குறதுக்குலாம் யாருங்க இவ்வளவு நேரம் போய் நிப்பா? கட்சிக்காரனா இருந்தாங்கன்னா கூட சைடுல கொண்டு போய் ஒதுக்கி உட்கார வச்சிருவான். ப்ரோ 200 குடுத்து நிக்கிறவங்க ம். கஷ்டப்பட்டு நிக்க வைப்பாங்க ப்ரோ. நீங்க பாத்திருக்கீங்களா? தலையில வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு கேப்ப கரெக்ட். போட்டுப்பானுங்க. ஒரு அட்டைய எக்ஸாக்ட்லி. ஓரமா ம். நிப்பாங்க. வெயிட் பண்ணிட்டே ம். இருப்பானுங்க. என்னால எப்ப இவரு யார் எப்ப போவாங்க, நம்ம எப்ப வீட்டுக்கு போலாம்ன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்டா வந்தோம்? இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாம நிப்பாங்க. அதுவும் வயசானவங்களா கூட்டு வந்து நிக்க வைப்பானுங்க. ஏமா பாத்திருக்கீங்களா நல்லா நீங்க? அந்த பதில். டிஎம்கே மீட்டிங்ல அந்த வீட்ல ம். வயசானவங்கள வந்து கூட்டு வந்து அங்க அதுவும் எப்படி கூட்டு வருவானுங்கன்னா, அந்த மாட்டெல்லாம் கூட்டு வர மாரி வண்டியில சின்ன எண்ணெயில போட்டு குட்டியான். எல்லாத்தையும் அடிச்சு டம்ப் பண்ணி கூட்டு வந்து நிக்க வைப்பானுங்க. இங்க பாருங்களேன், எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் பாருங்களேன். கோயம்புத்தூர் மொத்த யங்ஸ்டர்ஸ் இங்க தான் வா. இருக்கான். ம். மிரண்டுட்டான் ப்ரோ. போலீஸ்காரன் காலைல இருந்து புலம்புறானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. ஏர்போர்ட்லயே ஸ்டண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன பண்ண புலம்பு அது கூட்டமே புலம்புறானுங்க. குறைஞ்ச மாதிரி இல்ல ப்ரோ. நானும் 2 மணி நேரமா ட்ராக் பண்றேன். ஃபுல் கிரவுடு. கடைசில அந்த அந்த மிலிட்டரி அது பேர் என்ன சிஆர்எஃப்பியா? தயவு செய்து அப்படியே ம். கீழயாவது உட்காருங்கயா. நிக்காம கீழ உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க ஏர்போர்ட்லயே. ப்ரோ அதெல்லாம் வேற லெவல். எவ்ளோ எவ்ளோ ஸ்ட்ராங்கான இவரோட அ ப இன்டென்ஷன் இருந்தா, ஏர்போர்ட்லயும் சரி, இங்கேயும் சரி, எவ்வளவுதான் எனக்கு பிரச்சனை வந்தாலும், ஃபேன்ஸ் மேல ஒரு கை படக்கூடாதுன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க எக்ஸாக்ட்லி, ப்ரோ. எக்ஸாக்ட்லி. என்ன வேணா ஆகட்டும். வண்டியில ஏறுறான் என்ன வேணா ஆகட்டும். எக்ஸாக்ட்லி, ஒருத்தன் மேல ஏறவே கூடாது. அவன் என் மேல இருக்க ஆசைக்கு வரான். அவன் என் மேல இருக்க பாசத்துல வரான் அவன். எக்ஸாக்ட்லி. அதான் அவனோட லைஃப் டைம் அது. அது இதெல்லாம் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. எனக்கு வந்து வார்த்தை என்ன பேசுறதுன்னே தெரியாம நான் பாட்டுக்கு அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. அதான் சொல்றேன்ல, இதுல எங்கேயுமே பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தென்பட்டு போலீஸ நான் எங்கேயுமே பார்க்கல. உங்க யாராவது பார்த்தீங்களா? ஒரு 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 ப்ரோ அவிங்கலாம் இந்த கூட்டத்த பார்த்துட்டு போயிட்டாங்க ப்ரோ. அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே மீட்டிங் நினைச்சுட்டு இருந்தானுங்க. ஐயோ! அது ஆக்சுவலா அங்க அதான் இப்படிதான் இந்த மாரிலாம் ஆனா நடக்கும். இல்ல இதெல்லாம் வேலைக்கு இத பார்த்து யாரும் வண்டியில ஏறாத. அதான் டோன்ட் ட்ரை திஸ் அட் இந்த ஹோம்ன்ற மாதிரி. இந்த இந்த மேன் பவர பார்த்துட்டுலாம் போலீஸ்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இப்ராஹிம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த நியூஸ் சேனல்லாம் ஆமா, நம்மளுக்காக ஆமா. பேசுவாரு. நம்மள ம். நீங்க பார்த்திருப்பீங்க. அவரு ஒரு வேர்ட் சொல்வாரு. எப்படின்னா, தளபதி மட்டும் இந்த ஆட்சி கலைக்கணும்னா அந்த ஒரு வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணி ம். ஸ்ட்ராங்கா சொல்வாரு. அவரு 1 நாள் போதும், 3 நாள் போதும். அவரு வந்து த தெருவுல நின்னாருன்னா என்ன ஆகும்னு. இது அதோட மெயின் எக்ஸாம்பிள் ப்ரோ. அவரு ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு ஆக்சுவலா நான் சொல்ல போனோம்னா, அந்த படத்துலலாம் சொல்லுவானுங்கல்ல, இந்த நடிகைகள இந்த மாரி டான்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜா போட்டு ம். டான்ஸ் ஷோ ம். நடத்திட்டு, அதெல்லாம் எதுவுமே இல்ல. அங்கங்க வரவேற்பு மூலம் தான். எல்லாம் தானா சேர்றானுங்க. இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டா இருந்ததுன்னா, அது பார்க்கும்போதே தெரிஞ்சிரும் ப்ரோ. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ரோட் ஷோ. இது நமக்கு வந்திருக்குன்னா ரொம்ப ஆர்கானிக். அதெல்லாம் பார்த்தாவே தெரியலையா? ஒருத்தன் மேல ஏறுறான், ஒருத்தன் பார்க்கணும்னு நெனைக்கிறான். அது அது ரொம்ப ஆர்கானிக்கா நம்மளோட ஒரு ஒரு ப்ரோ ரியாக்ஷனும். எனக்கு தெரிஞ்சு என் லைஃப் டைம் சரி, இதுக்கப்புறம் லைஃப் சரி, எவனும் இந்த மாரி பார்க்க முடியாது ப்ரோ. கண்டிப்பா. இந்த மாரி எவனும் வராது. இது மாரி எவனுக்குமே வராது. நடக்க சான்ஸே இல்ல. எழுதி வச்சுக்கோ. இந்த மாரி நடக்க எந்த தலைவனுக்கும் இதுதான் முதலும், இதுதான் கடைசியும். இதுக்கப்புறம் எந்த தலைவனுக்கும் இது நடக்க போறதில்ல. வா! வேற மாரி. நான் தெரிஞ்சு 2 நாள் வேற இருக்கு. ம். இத பாருங்க ஃபிளாக் எல்லாம் தூக்கி பிடிக்கிறாரே தளபதி. அல்டிமேட். கொடிய குடுத்துட்டாங்க அவர் கையில. இதுல ஒருத்தர் வேற போட்டிருந்தாரு. இன்னும் ஹைட்டான வெஹிக்கிள் இனிமே ஃபியூச்சர்ல இது பண்ணணும். அப்படியே போனா ஏணிய போட்டு ஏறுவானுங்க இவனுங்க. கண்டிப்பா நம்ம பசங்க ஏறுவாங்க. இல்ல என்னடா பண்றேன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல ஹைட்டா இருக்குது அதான் ஏணியத்தன வந்து டேய். ஆனா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் அந்த வண்டியில அவ்வளவு ஹைட்ல ஏறுறது. ம். அவன் அதான் என்ன ஜம்ப் அவ்வளவு அடிச்சாலும் தெரியல. கிரௌட்லயும் ஏறிட்டாங்க. அது ரொம்ப டக்குன்னுலாம் ம். ஏறிட முடியாது. அது இல்ல நம்ம வழுக்கும். ஆளுங்க ஜிம்னாஸ்டிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதான் கரெக்ட். டக்குன்னு மேல ஏதோ ஒன் மேன் ஷோ. அஸ்- அ- ம். அவன் வெளியில இருக்கான் அலெக்ஸ். எப்படியா ம். தளபதிய வந்து பார்த்து துண்ட வாங்கிடணும்னு வெறியில இருக்கான். ஆமா. இது என்ன பண்றோம்னு இருக்கானுங்க. அவனுக்கு இந்த மாதிரி பக்கத்துல வண்டி போனா அது என்ன ட்ரை பண்ணும். அங்கதான் தளபதி பார்க்கணும்னு ஒரு ட்ரை தான் அது. ஓ வேற மாதிரி. ஸ்பீச் இருக்கா? அன்கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் புரியல லவ். வரும். கரெக்ட். ம். கண்டிப்பா. நல்லா. வால்யூம் கம்பெனி மாறி சொல்லுங்க. ஆனா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. ம்.
ஒருத்தன் என்னன்னா கோயம்புத்தூர் நாங்க தான், இன்னொருத்தர் என்னன்னா நாங்க தான் கோயம்புத்தூர்னு. அங்க ஒரு மஞ்சள் தெரியும், நான் சொல்றது யாருன்னு தெரியும். அக்கா நம்ம அண்ணாமலை வந்து நாங்க தான் கோயம்புத்தூர்னாரு, நாங்க தான் கோயம்புத்தூர் சொல்றோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஓரமா போய் சண்டை போடுங்க கோயம்புத்தூர். ஏய் இதெல்லாம் அவனுங்க லைஃப் டைம்டா, கோடி கோடியா காசை கொட்டினாலும் வந்து பாத்துக்க மாட்டானுங்கடா அத. இல்ல இதுல இன்னைக்கு வேற இல்ல உதயநிதி வந்தாராம. ஆமா ப்ரோ. காலையிலயும் எங்க ப்ரோ வந்தா? அங்கிட்டு கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க. வந்துட்டாரா ஒருத்தர் அந்த வேன் மேல ஏறி நின்றான் ப்ரோ. ஏன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆளுங்க. இல்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உதயநிதி மாதிரி இப்போ அவர் வர கான்வேன்னு வச்சுக்கோயேன், தளபதி இந்த கான்வே ரெண்டுமே ஒரு ஜங்ஷன்ல யாரை வெயிட் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஒரு நிமிஷம் அது எங்க இருக்கு மைக் கொஞ்சம் வால்யூம் கம்பன். சன் மியூசிக் நத்துனுங்கிற வால்யூம் கம்பன் வாலி கம்பன். ஆனா வைப் சரியான வைப். நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான், ஆனாலும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க சார். இல்ல யோசிச்சு பாரு. இல்ல நான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டு போ, நான் விஜயபாக் வந்துருக்கேன். இல்ல எனக்கு என்னன்னா டக்கு நீங்க டிராபிக் ஜாம் ஆகி டிப்யூட்டி சிஎம் நின்றுணுமா டிராபிக்ல 8 ஏர்போர்ட்ல. எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் எவ்வளவு வீடியோ வந்துருச்சு எனக்கு. இன்னும் அந்த துண்டு எடுத்ததான், அந்த டிவிக்கு துண்டு எடுத்த ஒருத்தன் தோல்ல போடுவாங்களே, வயிறு எரியுது, இன்னும் எரியுது, வயசற்று குச்சாலே எரியுது. அதை விட இன்னொன்னு ஏறி ஒருத்தன் மேல நின்று பாக்கும்போது எனக்கு கரண்ட் தெரியாது. நானே பத்தி நெறியறேன்டாங்க கரண்ட் இல்லாம. போடலாம் கரண்ட கட் பண்ணிட்டானுங்கடா. மஷ்ரூம் கட்டு போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்பதான் ட்விட்டர் வந்து பார்த்தா இந்த மாதிரி செம்மையா போயிட்டு இருக்கு. அப்படிதான் காதல் அதான் இல்ல அதான் இந்த காதலையும் விடு. ஆனா இல்ல இந்த வெயில்லையும் இவ்வளவுதான் இவ்வளவு பேர். கண்டிப்பா எல்லாம் தளபதி மேல இல்ல அதுதான் வந்து இதுதான் வந்து பெரிய விஷயமே தெரியுமா. சில பேர் கடமைக்கு வந்து நிப்பானுங்க, இந்த வெயில எல்லாம் ஓரமா மரத்துக்கிட்ட நின்னுட்டு பாத்துட்டு கை காமிச்சா பாத்துட்டு கிளம்பு அப்படின்னு கிளம்பிடுவானுங்க. அப்படியே ஒருத்தன் வெயில வரானா அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்துதான் வரணும். ஆமா அதான் சொல்றேன், நடு ரோட்ல நிக்கிறானுங்க சின்ன சின்ன குழந்தைங்க. ரொம்ப ஆர்கானிக் கிரௌடுங்க இதெல்லாம். போய் இவங்க எங்கேயுமே ஃபேக் நரேட்டிவ்லாம் செட் பண்ண 1% கூட வாய்ப்பு இல்ல. இந்த லைவ்ல தந்தி டிவில ஒருத்தர் பேசினாரு ப்ரோ. தளபதி வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரும்போது அவர் கேக்குறாங்க, மாதிரி வந்து வந்திருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்னாரு, நான் வந்து இந்த கடந்த 15 வருஷமா நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்ல, இந்த மாதிரி ஒரு வரவேற்பையும் நான் பார்த்ததில்ல. இது வந்து உண்மையாவே இந்த மக்கள் இவ்வளவு ஆர்வமா இருந்தாங்கன்னா இந்த வர 26ல பெரிய அளவுக்கு விஜய் வந்து இருக்காரு. லைவ்ல சொல்றாரு அவரு. இதெல்லாம் வந்து யாருக்கு வரும்? இவங்க இதுதான் மேட்ரு. என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சுல வந்து என்ன வேணா பேசலாம், மக்கள் வந்து யார் பக்கம் நிக்கிறான்றது அதுதான் மேட்ரு, அதுதான் மேட்ரு. இந்த எலெக்ஷனுக்கு பேசுற பேச்செல்லாம் இவங்க இதான் பேசுவாங்க. இப்ப இத பார்த்துட்டு இதுதான் எக்ஸாம்பிள். எக்ஸாக்ட்லி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ரேவந்த் கால் பேசணும் சொன்னல, அதான் நான் லைவ்ல பாத்திருந்தேன் டிவில தான். ஒருத்தன் தோல்ல துண்டு தூக்கி போட்டாரா எரியுதுறாரு, வீடியோ பாத்தியா? அது பரவாயில்ல, ஒரு தோல் துண்டு போட்டது, அதுக்கப்புறம் ஒரு பையன் மேல ஏறி வந்து கிளாப் கொடுத்தது. அந்த அந்நியம்பல சொல்ல பாத்தியா, ஐயோ பெருமாளே யாருக்கும் பொறுப்பு இல்ல அந்த மாதிரி இருக்கு. நான் மான்ஸ்டர் வண்டி எடுத்து கிளம்புறது. ஆனா மான்ஸ்டர் நான் நானே சொல்லிட்டேன் மான்ஸ்டர், எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த ஆளை வந்து எப்படிதான் போய் பிரச்சாரம் பண்ண வைக்க போறாங்கன்ட்டு. ஐயோ நீங்க பேசும்போது 37 டிஸ்ட்ரிக்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்றேன். இவருக்கு இருக்கிற வந்து அந்த ஹலோ கேக்குதா? மான்ஸ்டருக்கு ரொம்ப கஷ்டம்.
இந்த கிரௌட் எல்லாம் மீறி இதை பார்க்கும்போதே அப்படியே புல்லரிக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அது வெறியா பாசமா என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இந்த ஒன்று ஓட்டா கன்வெர்ட் ஆச்சுனாலாம் வேற லெவலு. இங்கப்பா நீங்க என்னடா 70 80 போடா மொத்தமா கதறல் 110 குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 3 கதறல் குரூப் இருக்குல்ல. அட்ரஸே ஆனா ஆனா இல்ல ஆனா ரேவந்த் இந்த டைம்ல இல்லடா படத்தை நீ பார்க்கணும்னா வேற எங்கேயாவது உதயநிதியை இல்லடா பார்க்கணும். இல்லடா நீங்க எல்லாம் வந்து உதயநிதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த ரீஜன் இன்னொருத்தனுக்கான ரீஜனு. அவனை பத்தி யாருமே பேச மாட்டேன்றீங்க அதெல்லாம் friends. சொல்லியாச்சு ரேவந்த். நான் தான் சொல்லிட்டேனே, இங்க 2 கும்பல் வந்து சங்கி கும்பல் ஒண்ணு போராடிடுச்சு, திராவிட கும்பலும் போராடிடுச்சு. மினிஸ்டர் பாரு அதே சொல்லுவாங்களே, எம்எல்ஏ எலெக்ஷன்ல அந்த கும்பல் ஜெயிச்சுது, மினிஸ்டர் எலெக்ஷன்ல இந்த கும்பல் ஜெயிச்சுது. 2 பேரும் நான் தான்னாங்க. இப்ப நம்பால் வந்து 2 பேரும் ஓரமா வரலடே, இதுலமேட்டு ஏன் கொண்டுட்டாரு. முடிஞ்சு போச்சு இல்ல சொல்லு. கரெக்டா வச்சு அவங்க லியோ பாட்டுல அண்ணன் வர வெடி இப்ப விடுதான். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இந்த சிறுத்தை படத்துல வில்லன் சொல்லுவாங்க, டேய் வண்டியை எடுங்கடா, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. டேய் வண்டி எடுங்கடா, கோயம்புத்தூர் போலான்ற மாதிரி இருக்கு. பிளாஸ்ட் பண்றாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு நாளை இந்த 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 வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் நாளைக்கு மீட்டிங் கிளம்பி போயிருவாங்க. இங்கேயா தளபதி பாவண்டா ஏன்டா இதுல பாதி பேர்ல இதுல ஒரு 10% ஆச்சுல எங்க சாயங்காலம் எங்க உதயண்ணா வராருடா. உதயண்ணாவை கூட்டு போய் காமிங்கடா. ஐயோ அவரெல்லாம் வந்தா என்ன செய்ய போறாங்களோ. அது இன்னைக்கு ஈஸியா கம்பேர் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபேக்காவது ஒரு க்ரௌடை கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா ரொம்ப அசிங்கம். சும்மா வந்துட்டு நீ சும்மா சாயங்காலம் தான் எல்லாம் இங்க இருப்பானுங்களே. இல்ல ரேவந்த், நம்ம பர்சனல் இவ்வளவு இங்க எப்படி பேசுறோம், பர்சனலா உதயநிதிக்கு எவ்வளவு இன்சல்ட்டா இருக்கும்னு யோசிச்சு பாரு. நான் ஒரு டெபுட்டி சீஃப் என்ன கவர் பண்ணுங்கடா, என்னடா பண்றீங்கன்னு இருக்கும். ஏய் ஆக்சுவலா ரேவந்த், எனக்கு தெரிஞ்சு எல்லா நியூஸ் சேனல்லையும் உனக்கு கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தானுங்க தெரியுமா. ஓவரா லைவ் காட்டாம நிறைய இடத்துல வந்து சீஃப் மினிஸ்டர் பேசினதை காமிச்சானுங்க. இன்னொரு இடத்துல எல்லாம் வைகோ ஏதோ ஸ்டேஜ் போட்டு பேசினா அதெல்லாம் காமிச்சானுங்க. பாகிஸ்தான் இஷ்யூ வேற போயிட்டு இருக்கா, அதை காமிச்சிட்டு இருந்தானுங்க. எல்லா நியூஸ் சேனலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணல. ஆனா கூட்டத்தை பார்த்துட்டு தளபதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போயிட்டானுங்க. இவன் எல்லாத்தையும் கட் பண்ணி இதை போட்டுட்டானுங்க. தளபதி வர்றதுக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணானுங்க. இல்ல அவனுங்க கட் பண்ண தான் ட்ரை பண்ணானுங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. பட் இவனுங்க தெரிஞ்சிடுச்சுல, இந்த இது வந்து வேற லெவல்ல இருக்கு, இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. அதான் சொல்றேன்ல, அது எனக்கு இந்த 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 சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த யூபிஎஸ்சியில் தேர்வு எழுதுனவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதில் பக்கத்தில் உதயநிதி நிற்கிறது போது அந்த அப்பா எங்கே போனாலும் கூடயே ஒருத்தர் கையில் பிடிச்சிக்கிறார் தெரியுமா பிள்ளைய. அது செட்டே ஆகல. அவங்க நிற்கிற பாடி லாங்குவேஜும் அதை அவங்க கவர் பண்ணுற ஆங்கிளும் அடே நீங்களே ஐ மீன் இவங்களே கவரேஜ்ன்ற பேரில் அவங்களே கெடுத்துக்குவாங்க போல இருக்கு ப்ரோ. இவங்கெல்லாம் தலை கீழே நன்னு தண்ணி குடிச்சாலும் இந்த சீன்லாம் கிடையாது ப்ரோ எங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. இவங்கெல்லாம் தலை கீழே நின்று தண்ணியை குடிச்சாலுமே இந்த சீன் கிடையாது இவங்களுக்கு. என்ன தெரியுமா, ஒரே ஒரு தப்பு நடந்தது. என்ன தெரியுமா, அதிமுக 10 வருஷம் இருந்துருச்சு, வேற வழியே இல்லாம இவங்களுக்கு போட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். அந்த இதுல தலைவா நீங்க அதெல்லாம் வந்து சீரியஸா பேசாதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு சாயங்காலம் ஒருத்தர் அங்க போறாரு பாவம். யார் ப்ரோ சாயந்தரம் போறாரு? யாரோ ஒருத்தர் சின்ன பையன் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஏதாவது முழுசா சொல்றானா பாறேன். எல்லாத்தையும் டெபுட்டி சிஎம் ப்ரோ சொல்றீங்க? யாரும் நான் பேர் சொல்லி அவர் அலெக்ஸ் நீதானா கேக்குதா? கேக்குது. ஏய் வெறியாதுற அந்த பாட்டுலாம் நீ கேக்குறப்போ அது பாலிமர்ல இதே போட்டான். மாநாடு ஸ்டார்ட் ப்ரோ. இது மாநாடே இல்ல ப்ரோ. இது பிஎல்ஏ ப்ரோ. பிஎல்ஏ மீட்டிங் தான் ப்ரோ. மாநாடுன்றது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிறது. எத்தனை மணிக்கு? சரி அந்த மீட்டிங் அது 3 மணிக்கு ப்ரோ. மாப்பிள்ள இத பத்தி நீங்க பேசுறீங்க. மத்தியானம் 3 மணிக்கு ஹோட்டல்ல இருந்து வெளியே போவாங்க பாரு, 2 மணிக்கு 1:30 மணிக்கோ. அதான் 4 மணிக்கு என்னமோ சொன்னானுங்க. அது இன்னும் இப்போ இது எப்படி அதுவும் தெரியல. 7000 பேருக்கு வந்து பாஸ் அண்ட் வந்து எல்லாருக்குமே போன் வந்து ரெஸ்ட்ரிக்டட். உள்ள வந்து போன் இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. பயங்கர ஆர்கனைஸா இருக்கும் உள்ள.
பாப்போம் என்னென்ன பண்ண இல்ல என்னென்ன பவுன்சர்ஸே 1000 பேத்துக்கிட்ட எனக்கு இறக்கிருக்காங்க தெரிஞ்சு பசங்க. ப்ரோ இப்ப சேட்டானவங்களும் போயிருப்பானுங்க நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் கிட்டல சேட்டன்ஸ் எல்லாம் அலௌட் இல்ல ப்ரோ. பாடுங்கண்ணா. இது பிஎல்ஏ. நீங்க என்ன இது வந்து வெறும் பூத் டேய் கமிட்டி ஒரு ஆளுங்க நிமிஷம் ஒரு தான். நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் டேய் இல்ல கூட்டத்தை அவன் பேர்ல இது நீங்க கொண்டு போட்டுருவோம் பாத்துக்க. நம்மளுக்கு வந்து அதான் தமிழ்நாடு கோயம்புத்தூர் கூட்டம் இது அதான் நைஸா தமிழ்நாடு எல்லாத்தையும் பீப்புளா முக்காவாசி எதுக்கு எத்தாலும் அதை தாண்டி சேட்டான் கொஞ்சம் பேர் இல்ல வருவாங்க. ப்ரோ. அவனுங்க இல்ல இல்ல ஏன்னா ஒழுங்கா ஒரு இந்த படத்துக்கு ஓப்பனிங் சொல்ல வக்கீல்ல போட்டுருக்காங்க. அலெக்ஸ் அதெல்லாம் பேசாத. ஒரு நிமிஷம் லூஸ் மாதிரி பேசுது. இல்ல அது என்ன அலெக்ஸ் இது எப்படி தெரியுமா வர்றத நம்ம வரவேற்போம் புரியுதா. ஆனா இனி நின்னதெல்லாம் நம்ம பசங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாதா? நம்ம பிள்ளைங்களை பத்தி தெரியாது. எனக்கு சாயந்தரம்லாம் தெரிஞ்சு அவர் ட்ரக்குக்கு மேல ஏறினாருன்னா சைட்டுக்கு போய் சேர்றது ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் குறுகுன சந்து மாதிரி இருந்துச்சு. நாளைக்கும் அவர் இங்கே தான் ப்ரோ இருப்பாரு. நைட் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி நாளைக்கும் ஈவென்ட் இருக்கு. நாளைக்கு மேட்ச் பசங்களை மீட் பண்ணோம்ல. ஆமா ஆனா நைட் எல்லாம் பாரு 24/7 லைவ் ஓடும் பாத்துனேரு. ஹோட்டல்ல எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. ஹோட்டல் என்ன ஆக போகுது மட்டும் பாரு. அந்த ஹோட்டலு நைட் எல்லாம் என்ன பண்ண போறானுங்க பாரு. அலப்பற என்ன பண்ண போறான். தீபாவளி வந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போறானுங்க பாரு. நீங்க அந்த அலருக்கு அது அப்படி ஒருத்தன் ஓடுறான்டா. ஒருத்தன் விட்டவே மாட்டுட்டாட்டா. நாங்க தொங்குறாட்டா. கிரௌட் திரும்ப வந்துருச்சா. ஹோட்டல் உள்ள என்ட்ராவது. அப்பப்போ ஏதாவது இல்ல அவங்க ஹோட்டல் போட்டோம் ஊப்பி மாதிரி பேசுறான். ஹோட்டல் உள்ள என்ட்ராவது. சரி இருக்கட்டும். ஆனா இல்ல ரேவந்த் இந்த உதயநிதி அங்கதானே போயிருக்காரு. யாரா உதயநிதினா? உதயநிதினா இல்ல நான் சொல்லிட்டா நீட்ட ஒளி பண்ணாரு. அதெல்லாம் இல்ல இல்லடா இல்ல ஒரே ஒரு செங்கலை காணோம். அது பாக்குறது இல்ல. கொத்தனார் நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். லாலா கடசதி பாட்டு கேட்டிருக்கியா? இல்ல ப்ரோ. அதுவும் கேட்கலன்னா அதுக்கப்புறம் அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் வேற எதுவுமே கிடையாதுடா. அவர் பண்ணதே இதான்டா. வேற என்னடா எங்கேயோ ஆரம்பிச்சு வேற ரேஞ்சில கொண்டு போறீங்க கான்வர்சேஷன். நீங்க வந்து கரெக்டா யாரும் சொல்ல மாட்டேங்க ப்ரோ. கரெக்டான எக்ஸாம்பிள் யாரும் கொடுக்க மாட்டேங்க. எனக்கு யாரும் ஞாபகம். நான் சொல்லட்டுமா? இப்ப நீ கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல நீ கண்டிப்பா அப்படியே ஜல்லிக்கட்டுல ட்ரோன் விட்டாரு ஞாபகம் இருக்கா? ஜல்லிக்கட்டுல ட்ரோன் விட்டாரா? ஜல்லிக்கட்டுல மாடு தானே விட முடியாதுன்னு ட்ரோன் விடுறது. லூசா ப்ரோ நீங்க ஜல்லிக்கட்டுல போய் ட்ரோன் விடுறீங்க. இதுக்கு மேல நான் என்னடா சொல்றது? லேட்டஸ்டா பண்ண ஒரே விஷயம் அது மட்டும் தான்டா. யாராவது மூணு இருக்கிறவங்க ஜல்லிக்கட்டுல போயிட்டு ட்ரோன் விடுவாங்களா? என்ன மாடு தானே விடுவாங்க. எனக்கு நாள காலம் கூட மாடு இருக்கிறதா. நாங்க ட்ரோன் விடுவோம். நீ கீழே மாடு விடு. நாங்க மேல உட்காந்து ட்ரோன் விடுவோம். ஓகே மாடர்ன் ஜல்லிக்கட்டா? சரி அப்படியே அந்த கான்வர்சேஷன் அதிகமாகுது ப்ரோ. அது ஓடட்டும். அதுதான் ஒரு 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 பல்ஸ் கொடுக்குது. இல்ல ஹோட்டல் ஏர்போர்ட்ல இருந்து பக்கமா தூரமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு பக்கம் தான் நினைக்கிறேன். பட் வந்து இவங்க போற கிரவுட்னால தான் அது இவ்வளோ இதா தெரியுது. ஓகே அது ஒரிஜினல் அங்க போயிட்டாரு போல இருக்கு. இன்னைக்கு காலையில இந்த பிரஸுக்குலாம் பேட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் அங்க இருந்து தான் கொடுக்குறாரு போல. தெரியல பாப்போம். இல்ல இதுல நைட்டு எங்க தங்குறாருன்னு தெரிஞ்சு அங்க வேற போய் நிப்பானுங்க. அது வேற இல்ல ஆனா உண்மையிலே புதுப்பேட்டையில கேட்டு பேர் நிப்பானு தனுசு இங்கே வந்துட்டானுங்க. நானும் காலைல இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த பிரஸ்ல வந்து அங்க நின்ற பசங்கள்கிட்டயோ வேற யாருக்கிட்டயுமே ரொம்ப ஒன்றும் பெருசா இன்டர்வியூ எடுக்கல. அப்ப எனக்கு ஞாபகம் தான் வந்தது. நம்ம இந்த ஐடி விங் கூட்டத்துக்கு போகும்போது ஒருத்தனும் பிரஸ் பார்த்துட்டு நீயா ஓடுறா அப்படின்ற மாதிரி யாருமே அங்க சட்டமன்றல உள்ள இருக்காங்கல்ல. ஐடி விங்ல பாலிமர் எல்லாம் வச்சாங்க. அதான் புஷன் பேசுவாரு அப்படியே இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் கண்டு கூகுள் பண்ண நீங்க சொன்ன பேரு அந்த சின்னவர் ஏதோ சொன்னீங்களே
அப்போ பார்த்தா இந்த சந்தானம் படத்துல சைடு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாரு, அவரு தானே சொல்றீங்க? எனக்கு அவரை வந்து எப்படி தெரியுமா தெரியும்? நான் வந்து எனக்கு அவர் எப்படி தெரியுமா தெரியும்? எல்லாம் சரக்கு அடிச்சு போதையாகி பார்த்திருக்கேன். மூந்து பார்த்து போதையானவர் அவர் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் தெரியும். அந்த சந்தானம் படத்துல கூடயே வருவாரு பார்த்தாலும் சரக்கு சந்தானம் படத்துல அலெக்ஸே நம்மள கொளுத்த பாக்குறான், மலையில நம்ம சிக்க கூடாது. ஏயா நீங்க கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது, அது ஓகே. அதே மாதிரி பொய் நிறைய செட் பண்ண கூடாது பொலிட்டிக்கலி, அவ்வளவுதான். அதை தாண்டி எவனுமே உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. அப்போ அப்படி. ஆனா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு வந்து அந்த இது வச்சு அவர் பேர் என்ன எதுவும் சொன்னீங்களே, மறந்துட்டேன். பேர் என்ன? அப்ப அவரு தெரியுமா உங்களுக்கு? நல்லா எனக்கு யாரும் தெரியாது. நீ கேக்குற கேள்வி எனக்கு எதுவுமே தெரியாதுடா. ரேவந்த் ஆல்ரெடி பேசினதெல்லாம் கட் பண்ணி போடுறானுங்க. நம்ம என்ன ஆபாசமா பேசினா கட் பண்ணி நல்லா ஆபாசமே இல்லாத பிரச்சனை உங்களுக்கு. நல்லா பேசினா கூட போடுறானுங்கடா, போட்டு வந்து கதறானுங்கடா. ப்ரோ ஆபாசமா பேசினா தான் ப்ரோ இது பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சைடு லாயர் கிட்ட பேச வேண்டியதுதான். சும்மா எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். நீ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் பாரு சும்மா போறவன கூட பிடிச்சி வம்பளிக்க வேண்டியதுதான். அலெக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ரோ பயம்? பூவெல்லாம் தூராங்க. அலெக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் மாஸ்டர்? அலெக்ஸ் இப்ப ஸ்பேஸ் போட்டது உனக்கு தப்பு அதானே? ஆனா இல்ல ரேவந்த், இந்நேரம் உதயநிதிக்கு எப்படி இருக்கும்? யாரா உதயநிதி? வயிறு எரியுதுல. இல்ல வெயிட் பண்ணுடா. எல்லாருக்கும் 200 இல்ல 400 ரூபாய் கொடுத்து கூட்டினாரு. இதே மாசம் எல்லாம் வரும். யாரா உதயநிதினா? யாரு தெரியல சார். இவன் ஆன்டி வாய்ஸ் பிரேக் ஆகுது. அலெக்ஸ் இவன் ஆன்டி இந்தியன்டா. இல்ல ஒரு பேர் சொன்னால இல்ல அவர் பண்ண எல்லா ஃபேமஸும் சொல்லிட்டேன், அப்பயும் உனக்கு தெரியலன்ற நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. ஓகே, யார பத்தி இந்த சந்தானமோட ஃப்ரெண்ட் பத்தி பேசுறீங்க விடுங்க. நான் குரூப் மேல போடுறேன், அதை மட்டும் பாரு. அத பாரு எப்படி இருக்குன்னு பாரு. எனக்கு நான் இல்லன்னு அப்படி வருத்தப்படுற மாதிரிடா ஒரு கிளிப்பும். ஜி ஃப்ரேம பாருங்க ஜின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் கச்சிருக்கு. அலெக்ஸ் அத பாரு, அலெக்ஸ் மேல பாரு. அலெக்ஸ் என்னடா ரோட் ஷோ இது? இப்ப எல்லாம் வெயிட் பண்ணணும் தெரியுமா தலைவா? நீ ஏன் ஊருக்கு வா, நான் காட்டுறேன் பவர்ன்னு இருப்பானுங்க எல்லாம். இல்ல ஆளாளுக்கு ஒரு ஊருக்கு விடுவானுங்க. எல்லா ஊருக்கும் ஒரு சொல்றேன், வா தலைவா நான் காட்டுற ஹெல்மெட் பவர அப்படின்னு நீ வெயிட் பண்ணுவானுங்க எல்லாம். ஒரு செம்ம ஃப்ரேம் மாட்டிருக்கு. ஆனா 3 மணிக்கு அங்க காலேஜ் என்ட்ரி எப்படி இருக்குமோ? ஆனா இதே மாதிரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தாங்க. என்ன ஒரு இதுதான், அவர் கிராஸ் பண்ணி போனோன்னு எல்லாம் கிளம்புறாங்க. ஆமா, என் கணக்கு நீங்க கொடுத்த 200 ரூபாய்க்கு நீங்க வர வரையும் இருக்கணும். கிளம்பு, நீங்க போ கிராஸ் பண்ணோட என் கணக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். அலெக்ஸ் ரேவந்த் என்ன தெரியுமா, உனக்கு மேக்சிமம் வந்து உனக்கு போட்டோ ஷூட் நடந்த வரையும் தான் அலெக்ஸ் அவங்களாம் தேவை. அதுக்கப்புறம் அவங்களதான் டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். லாஸ்டா போட்ட போட்டோ பாரு, ஃப்ரேம் வேற மாதிரி இருக்கும். அது ஏர்போர்ட் ஃப்ரேம். இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னொரு தலைவர் வேற ஞாபகம் வர. நீ அதான் எல்லாம் வரும், அத சொல்லு. இந்த கோட் மாமா. கோட்டா? ஓ அந்த கோட்டா, அந்த கோட்டா. அதெல்லாம் மறந்துச்சு சார். ஆனா என்ன கேட்டா திமுக இதை வந்துட்டு டைலூட் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஏதாவது அண்ணா கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா?
கேரவன்ல முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி அலெக்ஸ் ரெட் கலர் இப்ப நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, யங்ஸ்டர்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு ஏஜ் மிடில் ஏஜ் வெமன், மிடில் ஏஜ் விமன், ஒரு 50+ அப்படி நீ பார்த்த சாயங்காலம் ஒரு ஈவென்ட் நடக்க போகுது, எல்லாம் 80+ இருப்பாங்க பாரு. அவனுக்கு வர வேலை என்னடா இருக்கு? ஏன்டா வேலை? இந்த வேலையை தான் பார்ப்பானுங்க, வேற என்ன வேலையை பார்ப்பானுங்க? ஒருத்தன் கேட்டு வச்சிருக்கான் கிளாரிட்டியா 4K பிக் போடு ப்ரோ. ஆமா, ஸ்கிரீன்ஷாட் 4Kல எடுத்து ஜூம் பண்ணி அதுவே பாலிமர்ல இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட். அதான் எதுக்கு இந்த மாதிரி வைக்கஸ்ல கிளப்பிங்க. அதான் பாப்போம், பொறுமையா வரும். அதான் டக்குன்னு கிடைக்கிற ஃப்ரேம் தான் போட முடியும். அதான் HD அலெக்ஸ், நான் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணேன். நான் அதுல ஒரு பிக், நான் சம பிக், அதுவும் ஏர்போர்ட் பிக் நான் உனக்கு ஷேர் பண்றேன். ஆனா நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, ட்ரோனை விடுங்க சார், 360 டிகிரி ஃபாலோ பண்ணுங்க, ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல எடுங்க. ரிக்வெஸ்ட் இப்பதாங்க ப்ரோ. மான்ஸ்டர் ப்ரோ போட்டிருக்க வீடியோ பார்த்தோம்னா இந்த கூட்டம் குறையிற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாரும் அப்படியே வண்டியோட சேர்ந்து நடந்துகிட்டே போற மாதிரி இருக்கு, அப்படியே கிராஸ் ஆகியும் போற மாதிரி இல்ல. நான் சொல்லவா, தளபதிக்கு சுத்தி போடணும் சத்தியமா. இன்னைக்கு அவங்க எல்லாமே அவங்க கண்ணா இருக்கும். என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. இதெல்லாம் கிரிஞ்சி ரித்திக், அவாய்ட் பண்ணுங்க. அப்படிலாம் கிடையாது, அதுதான் உண்மை. பாலிமர்ல என்னென்னலாம் தெரியுமா சொன்னானுங்க லைவ்ல? அப்படி என்ன ப்ரோ சொன்னாங்க? நீங்க பாலிமர் பாத்தீங்களா என்னன்னு தெரியல. பாலிமர்ல வந்து இதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தானுங்க. டிஎம்கே அழுது கத்துனானுங்க. என்னால பார்க்க முடியல, வேற வழி இல்ல. அதுலதான் நல்லா எக்ஸ்க்ளூசிவா காமிச்சானுங்க, அதனால பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டேன். இந்த பக்கம் சீமான் புலம்புற ஆளுங்க புலம்புறாங்க, இந்த பக்கம் பார்த்தா டிஎம்கே புலம்புற, அந்த பக்கம் பார்த்தா சங்கி புலம்புறானுங்க. உண்மையாலே ஒரு 2 வாரமா 1 மாசமா பிஜேபி அதிமுக ஜாயின் ஆயிடுச்சு, டிஎம்கே வெயிட் ஆயிடுச்சு, அசைக்க முடியாது. அத